ஓகே. இப்போது உங்ககிட்ட ஏதாவது ஒரு அனுமதி கேட்டு யாராவது வராங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒன்று செய்யலான்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ ஒருத்தர் அனுமதி கேட்கும்போது நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத தட் இஸ் ரெஃப்யூசிங் பெர்மிஷன். அனுமதி மறுத்தல். அது எப்படின்னா ரெஃப்யூசிங் பெர்மிஷன். நீ அது செய்யக்கூடாது, உனக்கு அதில் அனுமதி கிடையாது, நீ இது செய்வதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்கன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறது ரெஃப்யூசிங் பெர்மிஷன் எப்படி சொல்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அது சாத்தியமில்லை. அது சாத்தியமில்லை, மன்னிக்கவும். அது சாத்தியமில்லை, மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லணும்னா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது பார்க்கலாம். I'm sorry, it's not possible. அது சாத்தியமில்லை, மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறதுனா ஐம் சாரி, இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதை செய்வதற்கு நான் அனுமதி நீங்கள் அதை செய்வதற்கு நான் அனுமதி வழங்க முடியாது. அனுமதி வழங்க ஒரு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதை செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது ஆர் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டர்னாக சொல்கிறாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். I cannot permit you to do that. Or you can even say I'm sorry, I'm not supposed to I'm not supposed to
allow you to do that. I'm not supposed to allow you to do that. I'm sorry, I'm not supposed to allow you to do that. Okay? Or I cannot permit you to do that. Next one. அந்த பேச்சுக்கே இடமில்லை. தயவு செய்து அதை மறந்து விடுங்கள். அந்த பேச்சுக்கே இடமில்லை, தயவு செய்து அதை மறந்து விடுங்கள். அப்படி ஏதோ ஒரு பெர்மிஷன் கேட்குறாரு ஒருத்தர், அதுக்கு இப்படி நீங்கள் பதில் சொல்கிறீங்க. எப்படி இதை இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். I'm afraid that is out of question. Please forget it. அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னா நீங்கள் அவுட் ஆஃப் கொஸ்டின், இட்ஸ் அவுட் ஆஃப் question அப்படின்னு சொல்கிறீங்க. I'm afraid that is out of question. தயவு செய்து அதை மறந்து விடுங்கள். தயவு செய்துனா ப்ளீஸ், அதை மறந்து விடுங்கள், forget it. ஓகே? அந்த பேச்சுக்கே, இப்போ நீங்கள் பேச்சுன்றது இங்கே அவுட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஓகே? இடமில்லை, it is out of question. There is no place for such talk அப்படின்னு சொல்லாமல் I'm afraid that is out of question. Please forget it. Okay, next one we'll see now. அதை உபயோகிக்க உங்களுக்கு அனுமதி கிடையாது. இப்போது ஏதோ ஒரு எக்விப்மெண்ட், ஓகே, இப்போ சரி உங்கள் வீட்டில் ஒரு ஜிம் இருக்குது, அதில் ட்ரெட்மில் இருக்குது. ஓகே, உங்கள் வீட்டில் உள்ள ட்ரெட்மில்லை நான் கொஞ்ச நேரம் அதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இல்லை அதை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, நீங்கள் அதை உபயோகிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்கன்னு பார்க்கலாம். You are not
allowed to use that. அதை உபயோகிப்பதற்கு. அதை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னா you are not allowed to use that. உபயோகிப்பதற்கு அனுமதி கிடையாது, not allowed to use that. Okay, do you understand? You are not allowed to use that. இப்போ இங்கே ஒரு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி ரொம்ப ரூடாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி இருக்கும். மன்னிக்கவும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பொலைட்டாக. ஸோ இங்கிலீஷில் யூ ஆர் நாட் allowed to use that. I'm sorry. or இந்த I'm sorry you are not allowed to use that. இந்த சாரியை வந்து இங்கேயும் போடலாம். அதே மாதிரி மன்னிக்கவும் நீங்கள் அதை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மன்னிக்கவும் இல்லாட்டி சாரின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பொலைட்டாகிடுது. இல்லைன்னா அது ரொம்ப ரூடாக நீ அதை தொடக்கூடாது, நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? அதனால் எப்போவுமே பொலைட்டாக மேனர்ஸோட நீங்கள் பேசுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொசைட்டியில் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளீஸிங்காக, அதாவது மற்றவங்களுக்கு தகுந்தவாறு நம் சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்படி பொலைட் வேர்ட்ஸ் லைக் சாரி அப்படின்னு சொல்லும் போது அது மக்களுக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். உங்களுக்கு நான் அனுமதியை மறுக்கிறேன். இப்போ ஏதோ உங்களுக்கு முக்கியமாக ஒரு லீவ் வேணும், நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட போய் சார் எனக்கு மாதிரி நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணும், ஆர் என்னுடைய ஒய்ஃபுடைய கசனுக்கு கல்யாணம், ஆர் என்னுடைய கசனுக்கு கல்யாணம், எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும், நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் வந்து இல்லாட்டி ஆஃபீஸர் வந்து இல்லை உங்களுக்கு நான் அனுமதியை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்வாருன்னு இப்போ பார்க்கலாம். I'm sorry, your permission will not be granted. இப்போ இங்கேயும் மன்னிக்கவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மன்னிக்கவும் இல்லாமல் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நான் அனுமதியை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற டிஃப்ரென்ஸும், உங்களுக்கு நான் அனுமதியை மறுக்கிறேன் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து சாரின்ற வேர்டை யூஸ் பண்ணுறது முக்கியம். ஐ எம் சாரி, யுவர் பெர்மிஷன் வில் நாட் பி கிராண்டட்.
ஸோ ஏதோ ஒரு அத்தியாவசிய ஒரு ரூல்னாலேயோ இல்லாட்டி அவசியத்தினாலேயோ நீங்கள் வந்து அந்த பெர்மிஷனுக்கு நீங்கள் கிராண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கிராண்ட் பண்ணல, நீங்கள் அனுமதி வழங்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை வந்து அவர்கிட்ட நீங்கள் கைண்டாக சொல்லணுன்னா ஆஸ் அ மேனேஜர் எப்படி பேசணும்? ஐம் சாரி, யுவர் பெர்மிஷன் வில் நாட் பி கிராண்டட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ பொலைட்டாக பேசுகிறது, பொலைட்டாக ரெஃப்யூசிங் பெர்மிஷன் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். 5 சென்டென்சஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறேன். திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்பேன். அது சாத்தியமில்லை, மன்னிக்கவும். I'm sorry, it is not possible. I'm sorry, it's not possible. But not வந்து அந்த ட வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும் கொஞ்சம் அழுத்தி. நீங்கள் அதை செய்வதற்கு நான் அனுமதி வழங்க முடியாது. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் செய்யணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ மேனேஜர் வந்து நீங்கள் அதை செய்வதற்கு நான் அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்வார்? ஐ cannot permit you to do that. I cannot permit you or allow you to do that. Okay? Next way of saying it, I'm sorry. I'm not supposed to allow you to do that. I'm sorry. I'm not supposed to allow you to do that. அதாவது அவருக்கு அதிகாரம் இல்லை, அதை உங்களுக்கு செய்வதற்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. I'm sorry, I'm not supposed to allow you to do that. உங்களை அது செய்வதற்கு விட முடியாது, ஏன்னா எனக்கு சில கோட்பாடுகள் உள்ளன அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அந்த பேச்சுக்கே இடமில்லை, தயவு செய்து அதை மறந்து விடுங்கள். ப்ளீஸ் சார், நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா அந்த பேச்சுக்கே இடமில்லைப்பா, தயவு செய்து அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். I'm afraid that is out of question. Please forget it. I'm afraid it's out of question. Please forget it. Next one. அதை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, மன்னிக்கவும். அதை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, மன்னிக்கவும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது பார்க்கலாம். You are not allowed to use that. I'm sorry. You are not allowed to use that. I'm sorry. Or you can even say, I'm sorry, you are not allowed to use that. Next one. உங்களுக்கு நான் அனுமதியை மறுக்கிறேன், மன்னிக்கவும். அதை மன்னிக்கவும் இங்கேயும் சொல்லலாம், மன்னிக்கவும். உங்களுக்கு நான் அனுமதியை மறுக்கிறேன். I'm sorry, your permission will not be granted. That is, for leave or for doing something you want permission and that is not granted. அனுமதியை மறுக்கிறேன்னா will not be granted. So, your permission will not be granted. I'm sorry. அப்படின்னு சொல்லலாம். Or you can say, I'm sorry, your permission will not be granted. Okay, now let's see only the English sentences. I'm sorry, it's not possible. I'm sorry, it's not possible. I cannot permit you to do that. I cannot permit you to do that. I'm afraid that is out of question. Please forget it. I'm afraid it is out of question or that is out of question. Please forget it.
You are not allowed to use that. I'm sorry. You are not allowed to use that. I'm sorry. I'm sorry, your permission will not be granted. I'm sorry, your permission will not be granted. Or you can just say, your permission will not be granted. I'm sorry. Okay, you practice these sentences thoroughly, and these are the ways in which you refuse a permission when somebody asks you for an obligation. Okay, how to refuse permission? I've taught you 5 sentences. I'm sure it's going to be great, of great use.